மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. நல்ல ஒரு அடைமழை இருட்டுங்க. அடைமழை அடுத்து பெய்யறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு மலை இருட்டுங்க. அந்த மலை இருட்டில் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு பயணத்தை பண்ணியிருக்கோம். சாயங்காலம் கரெக்டாக 6:30 மணிக்கு நம்ம இந்த ஒரு சாலையில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் மேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஒரு லைட்டான வெளிச்சம், நல்லா இருள் சூழ்ந்த மேகம் அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. இந்த இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் இந்த ஒரு சாலையில் பயணம்னா அனுபவத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாலையில் பயணம் பண்ணி போயிட்டுங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு பயணம் பண்ணி போயிட்டுங்க. அடுத்து நைட்டு 12 மணிக்கு நடு இரவில் இன்னொரு சாலையில் பயணம் பண்ணி போக போகிறோம். ஏன்னா ரோடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன குழி முண்டு இடுப்பட இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் இருக்கிற மரங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது சூப்பர்னு சொல்கிறது கூட ரொம்ப திகிலாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லைங்க. அது சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது வீடியோவில் நீங்களே பாருங்கள், ஒரு ஆள் கூட இல்லைங்க. என்னடா இவன் ஏதோ ஒரு டைம் சொல்கிறான், உண்மையில் இது 6:30 மணி தான் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த மேகங்கள், இந்த வெளிச்சம் பாருங்கள். இது ஒன்று சாயங்காலமாக இருக்கணும், இல்லைன்னா காலையில் இருக்கணும். ஏன்னா மிட் நைட்டில் இந்த மாதிரியான வெளிச்சமெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக இது சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் பயணம் பண்ணதாங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க விலங்குகள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தங்க. அது இந்த சாலை இல்லைங்க, அடுத்த இன்னொரு சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமான யானைகள், அதுபோக மான் கூட்டங்கள், காட்டெருமை கூட்டங்கள் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ பதிவில் ஆரம்பத்தில் ஒரு மான் கூட்டத்தை நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி நம்ம யானை கூட்டங்கள் தான் இந்த பதிவில் நிறைய காமிக்க போகிறோம். அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய மான் கூட்டங்கள் பார்த்தோம், நிறைய காட்டெருமை கூட்டங்கள்லாம் பார்த்தோம். அது எல்லாமே ஃபுல்லாக காமிச்சாங்கன்னா இந்த வீடியோ பதிவு ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்த யானை கூட்டங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அப்படியே இந்த ஒரு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுங்க. நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் அப்படியே முன்னேறி போயிட்டுருக்கோம். இந்த சாலையை பற்றி ஒரு 4 நிமிஷம் அப்படியே காமிச்சிட்டுங்க. அடுத்து நைட்டு 12 மணிக்கு இன்னொரு சாலையில் பயணம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாலை எங்கே இருக்குதுன்னா, இந்த சாலை எதுவுமே நம்ம தமிழ்நாடு கிடையாதுங்க. எல்லாமே கேரளா மாநிலம். இந்த கேரளா மாநிலத்தில் அதாவது நம்ம ஒரு பயணத்தை பண்ணும்போதுங்க ரொம்ப பார்த்த அருமையான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த ஒரு பதிவுங்க. கேரளா மாநிலத்தில் இருக்கிற சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்ம தோல்பேட்டி அப்படிங்கிற பகுதிக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சுல்தான் பத்தேரியிலிருந்து ஒரு சாலை நம்ம நண்பரோட நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த சாலையில் நீங்கள் சாயங்காலம் பயணம் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சாலையிலையும் எக்கச்சக்கமான யானைகள், புலிகள், சிறுத்தைகள் நடமாட்டமெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சாலையில் நாங்கள் பயணம் பண்ணி பார்த்தோம். ஆனால் நாங்கள் பயணம் பண்ணும்போது இந்த சாலையில் ஆரம்பத்தில் காமிச்ச மான் கூட்டங்கள் போக வேறு எந்த ஒரு விலங்குகளும் பார்க்கலிங்க. தொடர்ந்து இந்த சாலையில் முன்னேறின போயிட்டு நம்ம இப்போ தோல்பேட்டி பகுதிக்கு பயணம் பண்ணி போக போகிறோம். தோல்பேட்டி சாலையில் பயணம் பண்ணும்போது பயங்கரமான ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 இடத்துல யானை கூட்டங்கள்லாம் பார்த்தோம். இந்த யானைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யானை விட கேரளாவில் இந்த தோல்பேட்டியில் இருக்கிற யானைகளை பார்க்குறதுக்கு பயங்கரமாக பெரிய சைஸில் இருந்துச்சுங்க. எதுவுமே சின்ன சைஸில் இல்லை, நல்லா பெரிய சைஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரிஸ்கியாக ரொம்ப பல்காக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்ததுங்க, ரொம்ப டெரராக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு யானை மட்டும் என்னாச்சுன்னா நம்ம வண்டியை தாக்குறதுக்கு வந்துச்சுங்க. நாங்கள் அந்த டைமில் சுதாரித்து வேகமாக வந்துட்டோம். மற்றபடி மற்ற யானைகள்லாம் கொஞ்சம் சாதுவாக தான் அப்படின்னு நின்றுது. ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த சாலையில் நம்ம அப்படியே தொடர்ந்து முன்னேறி போகும்போதுங்க ஏதாவது ஒரு விலங்காவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போனோம். பட் எந்த ஒரு விலங்கு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ரோட்டில் பயணம் பண்ண அனுபவம் பயங்கரமாக இருந்ததுங்க, ஒரு வித்தியாசமாகவும் இருந்ததுங்க. ஓகேங்க, இந்த ரோட்டு பதிவு இதோட முடிச்சுட்டு அடுத்து தோல்பேட்டிக்கு பயணம் பண்ணி போனதுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை கூட்டம் ரோட்டோட சைடில் நல்லா செடிகள் மூடி இருக்கிற புதரில் ரோட்டில் இருந்து அப்படியே யானைகள் உள்ளே போச்சுங்க.
இந்த இடத்துல ஒரு 4 யானைகளை பார்த்தேங்க. 4மே வந்து ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற இந்த அடர்ந்த செடிகளுக்கு உள்ளே இருந்ததுங்க. இந்த 4 யானைகளை பார்த்துட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ணி போனாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டுங்க, வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி தோல்பேட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த தோல்பேட்டியில் இருக்கிற சஃபாரி ஜோனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த தோல்பேட்டி சஃபாரி ஜோனில் காலையில் 6 மணிலேருந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு சஃபாரி போகிறதுக்காக தான் அங்கே வந்தேங்க. இந்த சாலையில் கரெக்டாக நம்ம வந்து பயணம் பண்ணுற நேரம் வந்து நைட்டு 12 மணிங்க. 12 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி பார்த்தோம். தோல்பட்டியிலேருந்து அடுத்து வந்து திருநெல்லி அப்படிங்கிற சாலை இருக்குது. இந்த 2 சாலையில் நம்ம பயணம் பண்ணி பார்த்தோங்க. அது இந்த சாலையில் 24 மணி நேரமும் போக்குவரத்து போகிறதுக்கு அனுமதி இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், கர்நாடகா ஆகட்டுங்க, இரவு நேரங்களில் போக்குவரத்து வந்து சில சாலைகளில் வந்து செக் போஸ்ட் போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு இல்லைனா 9 மணிக்கு இந்த நேரங்களில் போட்டு செக் போஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஒரு சாலை மட்டுங்க 24 மணி நேரமும் போகிறதுக்கு அனுமதி இருக்குதுங்க. இந்த சாலை வந்து கேரளா மாநிலத்தில் இருந்து கர்நாடகா மாநிலத்துக்கு போகிற முக்கியமான ஒரு சாலைங்க. 2 ஸ்டேட்டுக்கு மெயினான ஒரு சாலை. ஸோ அதனால் வந்து இந்த சாலையில் போகிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணி பார்க்கலாம். அது நைட்டு வந்து பயணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அது நல்ல பயங்கரமான மிட் நைட்டு 12 மணிக்கு வந்து வாகனங்கள் பெருசாக இல்லைங்க. பட் வந்து அங்கங்கே வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆரம்பத்தில் பாருங்கள், ஒரு கார் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸ் போய்ட்டுருக்குங்க. இந்த ட்ராவல்ஸு, அதுக்கு பின்னாடி ஒரு டெம்போ, 407 பிக்கப்பு, இந்த மாதிரியான வாகனங்களும் நம்ம நிறைய பார்த்தோங்க. பாருங்கள், இந்த சாலை வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். மழை பெஞ்சு நல்லா ரோட்டோட 2 சைடில் இருக்கிற செடிகள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ரோடு ஈரமாக பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குறுகிய ஒரு சின்ன பாலம் இருக்குங்க. இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த பாலத்தில் ரைட் சைடில் ஏதோ ஒரு வண்டி கமந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்த ப்ரைவேட் பஸ் வந்து நிறுத்தி பார்த்துட்டு போனார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏன் நிறுத்துறாருன்னு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு ஹார்ன் அடித்து பார்த்தோம், அவர் கொஞ்சம் கூட மூவ் பண்ணல. அப்போ சைடில் வந்து டிரைவர் எட்டி பார்த்துருந்தார். ஏன் பார்க்குறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் இந்த பஸ்ஸு போனதுக்கு பின்னாடி பாருங்கள், இந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணி ரைட்டில் பார்க்கும்போதுங்க பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு இங்கே நடந்தது பார்த்தோம். ஒரு டெம்போ ட்ராவல்ஸுங்க இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் கமுந்து இருந்ததுங்க. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குங்க. தலைகளாக இருந்ததுங்க. எந்த நேரத்தில் நடந்ததுன்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து இன்றைக்கி சாயங்காலம் நேரத்தில் நடந்த மாதிரியே தெரியுது. சாயங்காலமாக இல்லை நைட்டு 10 மணிக்கும் இல்லை அதிகபட்சமாக 11 மணிக்குள்ள நடந்த மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா வந்து அந்த வண்டி கீழே இறங்கினதுக்கான தடங்கள் வந்து கொஞ்சம் இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. அந்த செடிகள்லாம் வந்து அந்த செடியில் இருக்க இலைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எப்படி வண்டி போச்சுன்னா எப்படி இருக்குங்க, கொஞ்சம் காலடி அதாவது டயரோட அச்சு விழுந்து அந்த செடியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அந்த செடி உடஞ்சி போன செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் பச்சையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சாயங்காலம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து நைட்டு ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நடந்திருக்கும் போல இருக்குங்க. ஆனால் சரியான தகவல் எனக்கு தெரியல. நாங்கள் இதையும் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க இங்கே பாருங்கள் நிறைய வாகனங்கள்லாம் நீங்கள் போயிட்டுருக்குது பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வாகனங்கள் போகிற இந்த சாலையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ பயணம் பண்ணி போகும்போதுங்க தோல்பட்டி சாலையில் ஃபஸ்ட்டு ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து தோல்பட்டியிலேருந்து திருநெல்லி சாலையில் இப்போ நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த திருநெல்லி சாலையில் வந்து போகும்போதுங்க இங்கேயும் பார்த்தினா ஒரு யானை கூட்டமும் அதுபோக ஒற்றை யானை ஒன்றும் பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம திருநெல்லி சாலையில் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போயிட்டு திரும்பி வரும்போதுங்க மறுபடியும் ஒரு யானை வந்து நம்ம வண்டியை தாக்குறதுக்காக ஒரு ஒற்றை யானை வந்து ரெடியாக நின்று நம்ம வண்டி போகும்போது வேகமாக நம்ம வண்டி தாக்குறதுக்காக வந்துட்டு அது அப்படியே நின்றுச்சுங்க. நம்ம அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சுதாரித்து நம்ம போனதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அழகாக போயிட்டோங்க. இப்போ பாருங்கள், நம்ம திருநெல்வேலி சாலையில் ஆரம்பத்தில் என்ட்ரி ஆகி அப்படி போகும்போதுங்க இந்த இடத்துல வந்து யானைகள் ஜாக்கிரதை, யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து போகும்போதுங்க இந்த போர்டு பக்கத்துலேயே வந்து ஒரு யானை கூட்டம் இருந்ததுங்க. ஒரு 4 யானை எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க. ஆனால் உள்ளே நிறைய யானை இருந்திருக்கும் போதுங்க, உள்ளே நிறைய சவுண்டு, ஒரு 7-8 யானையாக அது வந்துருக்கும் போல இருக்குங்க.
ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு 4 யானை மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து சைடில் இருக்கிற வந்து மரங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி செடிகள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிற செடிகள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. அதனால் நம்மளுக்கு வந்து சரியாக தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 4 யானை தெரிஞ்சதுங்க. இந்த யானையும் கொஞ்சம் உள்ளதாக இருந்துச்சுங்க. நம்ம வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் நம்ம பார்த்ததை மட்டும்தான் இந்த பதிவில் இப்போ காமிச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்தில் நம்மளுக்கு தெரியலிங்க. ஏன்னா இந்த 2 சாலையுமே, அதாவது தோல்பட்டி சாலை, இந்த திருநெல்வேலி சாலை, இந்த 2 சாலை வந்து ரொம்ப வந்து செடிகள் மரங்கள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற சாலை. ஸோ அதனால் வந்து ரோட்டில் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுங்க. இல்லைன்னா நம்ம வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் எது தெரியுமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுங்க. மற்றபடி உள்ளே வந்து எக்கச்சக்கமான யானை கூட்டங்கள்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம வெளிச்சத்துக்கு தெரியாது. ரோட்டுக்கு வந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுங்க. நம்ம அப்படி பார்த்தது ஃபஸ்ட்டு ஒரு 4 யானை, இங்கே மறுபடியும் ஒரு 4 யானை. இந்த யானையை நம்ம அப்படியே பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே முன்னாடி போனாங்க. பாருங்க, 4 யானை அழகாக வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அழகாக வந்து அப்படியே செடி கொடிகளில் அப்படியே உடச்சி சாப்பிட்டு நின்றுருந்ததுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமான சைஸில் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற யானை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு முழுசாக தெரிஞ்சிச்சு. உள்ளே இருக்கிற 3 யானை வந்து முழுசாக நமக்கு தெரியலிங்க. அங்கங்கே தெரிஞ்சுதுங்க, பட் முழுசாக தெரியல. பட் இந்த ஒரு யானை மட்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பல்காக இருக்கும் பாருங்கள். பயங்கரமான சைஸில் இருந்துச்சுங்க. இந்த யானையை பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து இந்த திருநெல்வேலி சாலையில் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டுருந்தோம். நம்ம போகும்போது இந்த திருநெல்வேலி சாலையிலையும் பெருசாக வாகனங்கள் பார்க்கலைங்க. ஆனால் ஒரு 4-5 வண்டி பார்த்தோங்க. அது போக வேறு எந்த வண்டியும் பெருசாக பார்க்கல. நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது வாகனத்தை பார்த்ததெல்லாம் காமிக்கலைங்க. ஒரு காரு மட்டும் போனதை வந்து வீடியோவோட கடைசியில் காமிச்சிருப்பாங்க. இந்த சாலையில் வாகனங்களாக போகிறதுக்கு கேரளா அரசும் கர்நாடகா அரசும் வந்து அனுமதி கொடுக்குறதுனால தான் இந்த சாலையில் நம்மளால் வந்து பயணம் பண்ணி போக முடியுதுங்க. ஏன்னா வந்து அனுமதி இல்லாத சாலையில் நம்ம வந்து நைட்டு, அது மிட் நைட்டில் 12 மணிக்கெலாம் எங்கேயுமே பயணம் பண்ணி போக முடியாது. இந்த சாலையை பற்றி நான் கேள்விப்பட்டதுனால இந்த ஒரு சாலையில் பயணம் பண்ணோம். அதுவும் நைட்டு வந்து பயணம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே நினச்சி பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் இருந்து இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி, அதுக்கு பின்னாடி கூடலூர்லேருந்து சுல்தான் பத்தேரி, அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து தோல்பட்டி. பயங்கரமான டிஸ்டன்ஸுங்க. இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி போயிட்டு நம்ம எதையும் பார்க்காம ரொம்ப போர் அடிச்சு வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும், சைட்டிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சைட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிதுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம பகல் நேரத்தில் இங்கே இருக்கிற தோல்பட்டி இந்த சஃபாரியில் நம்ம வந்து பயணம் பண்ணி போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வந்தால் காலையில் 6 மணிக்கு முதல் சஃபாரியில் போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தாங்க. இதெல்லாம் ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு நம்ம வண்டி ஒரு ஓரமாக நிறுத்தி, அதாவது தோல்பட்டி சஃபாரி ஜோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வண்டியை ஓரமாக நிறுத்தி ஒரு தூக்கத்தை போட்டோம்னா காலையில் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு சஃபாரி போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளானுங்க. சஃபாரியில் போய் பார்த்தா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்தோம். இப்போ பாருங்கள், திருநெல்வேலி சாலையில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க இந்த இடத்துல ஒரே ஒரு யானை மட்டும் தனியாக ரோட்டில் நின்றுருந்ததுங்க. அது வண்டியை நம்ம ரொம்ப மிரட்டலாக பார்த்துச்சு. நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸில் அப்படியே திரும்பவும் பின்னாடி வந்து நின்றுட்டோம். ஃபஸ்ட்டு போகும்போது நம்ம யானைக்கு பக்கத்துலேயே போயிட்டோம். ஏன்னா அது ஒரு டேர்னிங்கில் நின்றுருந்தது. நம்ம பார்த்ததுமே வந்து அதான் யானையை பார்த்ததுமே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் பொறுமையாகவும் பார்க்க முடியுங்க. ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா அந்த யானைகளே நம்ம தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளாலும் சரியாக பார்க்க முடியாது. ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம நின்று பார்த்துருக்கும் போதுங்க அந்த யானை வந்து நம்ம வண்டியை அப்படியே பார்த்துட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து ரோட்டோட சைடில் இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. இந்த யானையை அப்படியே பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த திருநெல்வேலி சாலையில் தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கும் போதுங்க அடுத்து இன்னொரு ஒற்றை யானையை பார்த்தேங்க. அந்த யானை தான் இருக்கிறதுலையே ரொம்ப டெரராக இருந்துச்சுங்க. அந்த யானை தான் நம்ம வண்டியை தாக்க வந்துச்சுங்க. அது சைடில் நின்றுருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே சைடில் வந்து மறுபடியும் போய் திரும்பி நம்ம வண்டி தாக்குறதுக்கு பயங்கரமாக ஒரு ஃபைட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி ஸ்டெடியாக நின்றுப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்டெடியாக நின்றுருந்தது. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க நம்ம வண்டி தாக்க வருது அப்படிங்கன்னு தெளிவாகவே தெரிஞ்சுதுங்க. அதை பார்த்துட்டு தான் சரி என்ன பண்ணது டேஞ்சரு எப்படியோ போயிடலான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இந்த இடத்துல நம்ம வண்டியை அழுத்திட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள், தனியாக வந்து ஒரு ஒற்றை யானை நின்றுருக்கேன். இந்த யானையை அப்படியே நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம வண்டியை பார்த்துட்டு அப்படியே நின்று அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துச்சுங்க. இந்த யானையோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கர பல்காக இருந்தது.
சரியான சைஸில் இருந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த யானைகளை கூட இந்த கேரளாவில் இருக்க இந்த தோள்பட்டி இந்த திருநெல்வேலி சாலையில் பார்த்த யானைகளோட சைஸ் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. அது வந்து ரொம்ப மழை பெஞ்சனால கொஞ்சம் வளவலன்னு பார்க்குறக்கு பளபளப்பாக தெரிஞ்சுது. ஆனால் சைஸு உண்மையிலே பயங்கரமான சைஸுங்க, நல்ல பெரிய சைஸுங்க. பாருங்கள், இப்போ ரோட்லேருந்து சைடில் இருக்க ஒரு திட்டு மேலே ஏறி நின்றுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி தாக்க வருது பாருங்கள். நம்ம வண்டியை தாக்க வரும்போது டக்குன்னு நாங்கள் சுதாரித்து வேகமாக போயிட்டோம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு கார் நின்று இருந்ததுங்க. நம்ம போனோமே நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த காரில் போனவங்களும் கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. ஓகேங்க, இந்த திருநெல்வேலி தோள்பட்டி அப்படிங்கிற சாலையோட வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.